உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி பெரியவர்களை, ஞானிகள்னு சொல்லிக் கொள்கின்றவர்களை அல்லது துறவரத்தில் இருப்பவர்களை எல்லாம் நம்ம வீட்டுக்கு அழைச்சோன்னா அதற்கு நாம் என்ன மாதிரியெல்லாம் செலவு செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா விருந்து படைக்க வேண்டும், அமுது படைக்க வேண்டும், அவர்கள் வரும்போது அவர்களுக்கு சிறப்பாக மரியாதை செய்ய வேண்டும், அவர்கள் வந்து செல்கின்ற எல்லா செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பெரிய பட்டியலே வரும் பின்னாடியே. ஆனால் வள்ளல் பெருமானுடைய ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்தது. அவரோட ஊருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு எளியவர், நம்முடைய வள்ளல் பெருமானை ஆராதிக்கின்ற ஒருத்தர், அவருக்கு அமுது படைக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப நாள் ஆசையாம். அதனால் எப்போ பாரு வள்ளல் பெருமானை வீட்டுக்கு அழைப்பார். நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்ணும், நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. வள்ளல் பெருமான் எல்லோருடைய வீட்டுக்கும் செல்பவர் தான். ஆனால் இவருடைய வீட்டுக்கு சென்று உணவு உண்பதை தள்ளி போட்டுக்கொண்டே வந்திருக்கிறார். அதில் கொஞ்சம் அந்த எளியவர் வருத்தப்பட்டிருக்கிறார். என்ன மாதிரி எளியவராக இருக்கிறதுனால தானே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கிறார். உடனே வள்ளல் பெருமான் அவருடைய வீட்டுக்கு வருவதற்கு ஒத்துக்கொள்கிறார். விருந்து உண்பதற்காக செல்கிறோம் அப்படின்னு கூட இருந்த சன்மார்க்கிகள், அவருடைய அன்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறார் அந்த எளியவரோட வீட்டுக்கு. அந்த எளியவர் விருந்து பரிமாறுகிறார். கூட வந்திருப்பவங்கெல்லாம் முகம் சுளிக்கிறாங்க, கோவப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க, இளக்காரமாக பார்க்குறாங்க, வேண்டா வெறுப்பாக கை நினைக்கிறாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் அந்த எளியவரின் வீட்டில் மிக அற்புதமாக மனம் நிறைவாக பலமுறை கேட்டு உண்டார் அப்படிங்கிறது தான் அதில் வாழ்க்கை குறிப்பு சொல்லுது. அப்படி அவர் கேட்டு உண்ட உணவு என்ன தெரியுமா? அந்த எளியவர் அன்னைக்கு வெறுமே துவையல் அரைச்சி ரசம் வச்சுருக்காருங்க. அவர் மிக எளியவர்னால அவரால் முடிந்தது இது மட்டும்தான். அவருக்கு அந்த செலவை கூட வைக்க வேண்டாம்ங்கிற நல்ல எண்ணத்தில் தான் வள்ளல் பெருமான் அவர் வீட்டுக்கு போகாமல் இருந்திருக்கார். ஆனால் அந்த எளியவர் அதை தவறாக புரிந்து கொண்டார் என்பதனால் அவர் வீட்டுக்கு வந்து அவர் கொடுத்த அந்த ரசம் சோற்றையும் துவையலையும் மிக மகிழ்வாக உண்டு மகிழ்ந்திருக்கிறார். நம்முடைய வள்ளல் பெருமான்கிறத படிக்கும்போது மலைக்கும் மடுவுக்குமான அந்த உயர வேறுபாடு, அந்த குண வேறுபாடு தான் நம்ம மனசுக்கு ஞாபகம் வருது. இன்றைக்கி வள்ளல் பெருமான் எழுதிய ஒரு கடிதம், இதுலேயும் அவரோட எளிமை எப்படிப்பட்டதுங்கிறத புரிய வருதுங்க. அதிர்ச்சியே தருது இந்த கடிதங்கள்லாம். அற்புத குணாகரமாகி எம் உள்ளத்தமர்ந்த சிரஞ்சீவி ரத்ன முதலியார்க்கு தீர்காயுளும் சிவஞானமும் சகல சம்பத்து மேன்மேல் உண்டாவனவாக அவ்விடத்தில் சுபசரிதங்களை அடிக்கடி கேட்க விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். இதனடியில் வரைகின்ற சில வரிகளின் கருத்து மனத்தை சலிப்பிக்கும் என்று உணர்ச்சி தோற்றினும் வரையாது வரைகின்றேன். மகாராஜ ராஜஸ்ரீ நாயக்கர் அவர்கள் தங்கள் தாயார் பரமபதம் அடைந்து விட்டதாக தபாலில் கடிதம் வரக்கண்டு அதன் நிமித்தம் ஆண்டு அடைகின்றனர். முன்போல் பிரயாசம் எடுத்துக்கொண்டு 20 ரூபாய் கடன் வாங்கத்தக்க இடத்தில் வாங்கி கொடுத்தால் நான் அவ்விடம் வந்தபின் அவ்விடத்து சுமக்க இப்படிப்பட்ட விஷயங்களில் நேரிட்டிருக்கிற நிர்பந்தங்களை எல்லாம் திருவருள் துணையால் நிவர்த்தி செய்யக்கூடும். இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் ரத்ன முதலியார் அவர்களுடைய தாயார் இறந்திருக்கிறார். அதை பற்றி விசாரிப்பதற்காக அவருடைய நண்பர் ஒருவர் வருகிறார். அங்கே அவருக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் இந்த கடிதத்தில் சொல்கிறார். அதை சொல்லும்போது இந்த கடிதத்தில் சொல்லுகின்ற வரிகளையெல்லாம் எழுதாமல் இருக்க வேண்டும்னு தோணுது. ஆனாலும் நான் எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு முன்னுரையை கொடுத்து விட்டு எழுதுகிறார் என்றால், படிக்க ஆரம்பிக்கும்போது மனசு திடுக்கிடக்கூடாது, துணுக்குன்னு ஆயிடக்கூடாது. அதனால் ஒரு முன்னுரையை கொடுத்து இந்த வரிகளை நான் எழுதுகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த பெருந்தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் வள்ளல் பெருமானுடைய அடையாளங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தவிர தாயை இழந்திருக்கின்ற ஒரு மகனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் வார்த்தையை அவர் கொடுக்கிறாருங்கிறதையும் இந்த கடிதமே நமக்கு உணர்த்துதுங்க. அற்புத குணாகரமாகி எம் உள்ளத்தமர்ந்த சிரஞ்சீவி ரத்ன முதலியார்க்கு தீர்காயுளும் சிவஞானமும் சகல சம்பத்து மேன்மேல் உண்டாவனவாக அவ்விடத்தில் சுப சரித்திரங்களை அடிக்கடி கேட்க விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். ரத்ன முதலியார் தான் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய பாடல்களை திருவருட்பா என்று தொகுத்தவர்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால் அவருக்கு சகல சம்பத்தும் உண்டாவதாகங்கிற ஒரு வாழ்த்தோடு ஆரம்பிக்கிறார் இந்த கடிதத்தை. அதை தவிர எல்லாரோடும் தொடர்பில் இருந்திருக்கிறார் வள்ளல் பெருமான். அதுதான் மிக முக்கியம்.
நான் எல்லாவற்றிலும் பற்றற்று இருக்கிறேன், துறவறம் பூண்டிருக்கிறேன். அதனால் இதை உங்களுடைய வீட்டு விஷயங்களை, குடும்ப விஷயங்களை பற்றி கேட்க மாட்டேன். உங்களுடைய நலன்கள் எனக்கு முக்கியமல்ல, என்னுடைய நலன்தான் எனக்கு முக்கியம், என்னுடைய ஞான தேடல் தான் எனக்கு முக்கியம் என்பதான சுயநலமான வாழ்க்கையை வள்ளல் பெருமான் வாழவில்லை. எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் அவர் தன்னுடைய அன்பர்களின் வீட்டு விஷயங்களில், குடும்ப விஷயங்களில் ஆறுதலும் தேறுதலும் சொல்பவராக இருந்திருக்கிறாருங்கிறத இந்த கடிதம் சொல்லுது. சரி, அதுக்கப்புறம் ரத்ன முதலியார் அவர்கள் என்ன செய்யணுங்கிறத சொல்றார் பாருங்க. இதன் அடியில் வரைகின்ற சில வரிகளின் கருத்து மனதை சலிப்பிக்கும் என்று உணர்ச்சி தோற்றினோம், வரையாது வரைகின்றேன். இப்போ நான் எழுத போற கருத்து சலிப்பை தரும். அதாவது என்னப்பா இந்த நேரத்தில் போய் இதெல்லாமா எழுதுவாங்க அப்படின்னு தோன்றினாலும் கூட நான் வரையாது வரைகின்றேன், எனக்கு ஒப்புதல் இல்லாவிட்டாலும் கூட நான் இதை எழுதுகின்றேன். நம்முடைய வள்ளல் பெருமான் ஆறுதலாக மயிர்பீலியால் தடவி கொடுப்பதை போல் ஆறுதலும் தேறுதலும் மிக்கவராக இந்த கடிதத்தில், இந்த வாக்கியத்தில் தெரிகிறார். மகாராஜ ராஜஸ்ரீ நாயக்கர் அவர்கள் தங்கள் தாயார் பரமபதம் அடைந்து விட்டதாக தபாலில் கடிதம் வரக்கண்டு அதன் நிமித்தம் ஆண்டு அடைகின்றனர். எனக்கு நீங்க கடிதம் எழுதி தெரிவிச்சிருக்கீங்க, அதை மகாராஜ ராஜஸ்ரீ அவர்கள் தெரிந்து கொண்டு உங்களை பார்ப்பதற்காக, உங்களிடம் நலம் விசாரிப்பதற்காக அங்கே வர்றாரு அப்படின்னு தகவல் சொல்றார். முன்போல் பிரயாசம் எடுத்துக்கொண்டு 20 ரூபாய் கடன் வாங்கத்தக்க இடத்தில் வாங்கி கொடுத்தால் நான் அவ்விடம் வந்தபின் அவ்விடத்து சுமக்க இப்படிப்பட்ட விஷயங்களில் நேரிட்டிருக்கிற நிர்பந்தங்களை எல்லாம் திருவருள் துணையால் நிவர்த்தி செய்யக்கூடும். மகாராஜ ராஜஸ்ரீ நாயக்கர் அவர்கள் உங்களை பார்க்க வருகிறார். அவர் வந்து போகின்ற செலவுக்காக வழக்கம் போல் 20 ரூபாய் கடன் வாங்கி அவருடைய செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அங்கே வரும்போது இந்த மாதிரியான கடன் விஷயங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிறேன் அப்படின்னு வந்து பார்க்க போகிற ஒருத்தருக்காக நம்முடைய வள்ளல் பெருமான் பொறுப்பேற்று கொள்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு என்ன போச்சு, நீங்கள் போய் அவரை பார்க்க போகிறீங்க, அதுக்கு ஏன் நான் உங்கள் சார்பில் கடன் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொனியை நாம் பேசும்போது சொல்லுவோம். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி சொல்லவில்லை. அதை தவிர அந்த 19ஆம் நூற்றாண்டில் 20 ரூபாய் கடன் என்கின்ற அந்த வார்த்தை நமக்கு திடுக்கிட வைக்கிறது. 20 ரூபாயை வச்சு இப்போ நம்ம ஒரு டீ கூட குடிக்க முடியாதுங்கிற நிலையில் இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் 20 ரூபாய் என்பது பெரும் தொகை, கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரும் தொகையாக இருந்திருக்கிறது. ஒருவருடைய வழி செலவுக்கு, வந்து போகின்ற செலவுக்கு, அந்த பயணத்துக்கான செலவுக்கான பணமாக அந்த 20 ரூபாய் இருந்திருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் 19ஆம் நூற்றாண்டு இருந்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதிலும் 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் 9 பெரும் பஞ்சங்கள் ஏற்பட்டிருந்த காலம். அந்த காலத்தில் வள்ளல் பெருமான் தன்னுடைய நண்பர்களுக்காக, அன்பர்களுக்காக இப்படிப்பட்ட பொறுப்புகளையெல்லாம் மேற்கொண்டவராக இருந்திருக்கிறார்ங்கிறத உணரும்போது நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய மனநிலையை பற்றி, நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டிய அந்த குணத்தில் இருக்கிறோமா என்கின்ற அந்த நிலையை பற்றியெல்லாம் திரும்பவும் யோசிக்க வேண்டிய நிலையில் நாம் வந்து நிற்கிறோம். யோசிப்போம். அதன் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய களைகளை, நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்களை, நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து வள்ளல் பெருமானை பின்பற்றி நடக்க துவங்கினாலே நம்முடைய வாழ்க்கை மேம்படும். வாழ்க்கையை தவிர நம்முடைய மனசு மேம்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி மனசு மேம்படுவதற்கு நாம் இருக பற்ற வேண்டியது நம்முடைய வள்ளல் பெருமானுடைய சிந்தனையைத்தான். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.